அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை வாசிப்பது உங்கள் மலர். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று மாலை 5 மணி ஆகியது. ராகு தன் இடத்தில் இருந்து கிளம்ப ஆரம்பித்தான். ஆனால் யாழினி கிளம்பவில்லை. பிஏவை அழைத்து 5 மணிக்கு வெளியில் மீட்டிங் இருக்கு என்று கூறினேன். இன்னும் கிளம்பவில்லை என்று கத்தினான். அவன் கத்திய சத்தத்தில் ஆபீஸில் அமைதி நிலவியது. அனைவரின் பார்வையும் யாழினியின் பக்கம் திரும்பியது. பயத்தில் எழுந்தவள் அவள் கையில் உள்ள ஃபைல்களை கீழே போட்டு அதிர்ந்து நின்றாள். அவன் கத்திவிட்டு வெளியே வந்து காரில் அமர்ந்தான். சக ஊழியர்கள், யாழினி வேமா கிளம்பு, இல்லைன்னா இன்னும் கோபம் அதிகமாகிடும். அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு வெளியே வந்தவள் காரில் பின் கதவை திறந்தாள். மீண்டும் அவளை பார்த்து முறைத்தவன், நான் ஒன்றும் உன் டிரைவர் இல்லை, கம் டு ஃப்ரண்ட் என்றான். இதற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று முணுமுணுத்தாள். என்ன என்றான். நத்திங் என்று கூறிவிட்டு காரில் ஏறினாள். காரில் அவள் ஏறி அமர்ந்ததும் பாடலை ஆன் செய்து காதல் பாடல்களை முணுமுணுத்து கொண்டே இருந்தான். அவர்கள் இறங்கும் இடம் வந்ததும் காரை நிறுத்திவிட்டு இறங்காமல் அவளை ரசித்து பார்த்தவன் தன் ஒரு புருவத்தை உயர்த்தி கண்களால் சைகை செய்து காரை விட்டு இறங்கும்படி கூறினான். அவள் இறங்கியதும் காரை பார்க் செய்துவிட்டு அவளின் நேராக வந்தவன் அவள் இடைக்கும் கைக்கும் இடையில் சட்டென்று அவன் கைகளை கோர்த்து கொள்ளவும் பெண் அவள் சிலிர்த்து விட்டாள். நான் இன்னும் பதில் கூறவே இல்லை, ஸோ டோன்ட் டேக் அட்வான்டேஜ் என்று கூறி அவன் கைகளை விலக்கிவிட்டாள். இருவரும் காஃபி ஷாப்க்குள் சென்று அவர்களுக்கு என்று புக் செய்த டேபிளில் அமர்ந்தனர். அவ்விடத்தில் சற்று நேரம் அமைதி நிலவியது. யாழினி மிகுந்த படபடப்புடன் அவனிடம் என்ன கூற என்று யோசித்து கொண்டிருந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் அவள் என்ன கூறுவாள் என்று அவனும், அவன் என்ன கூறுவான் என்று அவளும் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தனர். வெயிட்டர் வந்ததும், சார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டவுடன் நினைவிற்கு வந்தவர்கள் 2 காஃபி என்றான். ஓகே சார் என்று கூறிவிட்டு சென்றான். யாழினி, நாம் எதற்காக இங்கு வந்தோம் என்று தெரியுமா? அப்படின்னா இதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று கூறினாள். என் ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறதினால் திருமணம் செய்து கொள்ள முடியாது. என் தங்கையின் திருமணம் மட்டுமே இப்போது என் கவனத்தில் உள்ளது. எதில் என்று லக்கலாக கேட்டவன் அவளை பார்த்துவிட்டு கண்ணடித்தான். சட்டென்று அவள் 2 கைகளையும் தன் கைகளுக்குள் அடக்கியவன் அவன் விழிகளை அவள் விழிகளில் கலந்து அவளை வர்ணிக்க ஆரம்பித்தான். உன் விழிகளில் என் விழிகளை தொலைத்தேன். உன் கூந்தல் கேசத்தை நான் முகர்ந்தேன். உன் கைகளை எனக்குள் அடக்கினேன் என்னவளே. உன் இதயத்தில் எனக்கு ஒரு இடம் தர மாட்டாயா என்று அவன் பேசியதில் தன்னிலை மறந்து அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள். சார், எனி ஆர்டர் என்று வெயிட்டர் கேட்கவும் இருவரும் நினைவிற்கு வந்தவர்கள், யாழினி, எனக்கு இந்த ஜாதகத்தில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஸோ நான் உன்னை கட்டாயம் திருமணம் செய்து கொள்வேன். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று பயந்தவள் அவளை வெறுக்கும் வகையில் மிகுந்த கோபத்துடன் எனக்கு விருப்பமில்லை என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகன்றாள். பில் பே பண்ணிட்டு அவள் பின்னே சென்றவன், எங்கே என்ன லவ் பண்ணிடுவேன்னு பயத்தில் தானே வேமா வெளியே வந்துட்டேன் என்று கேட்டான். அவள் கோபம் குறையவில்லை. அவன் கார் பார்க்கிங்கில் இருந்து காரை எடுத்துக்கொண்டு இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். பாய்.